வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கண்மணி. புதிய அமர்வுக்கு மீண்டும் வருகிறேன். நமது அன்றாட வாழ்வில் ஒரே செயல்பாடு வெவ்வேறு காலகட்டங்களில் முடிவடையும் பல சூழ்நிலைகளை நாம் அவதானிக்கிறோம். உதாரணமாக, ஒரு ஆரோக்கியமான ரிக்ஷா இழுப்பவர் பலவீனமான மற்றொரு ரிக்ஷா இழுப்பவருடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியும். ஒரு வேலையை செய்யும்போது சக்தியால் செலவிடப்படும் ஆற்றல் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதில்களை அறிவியல் பூர்வமாக தேடுவோம். நினைவு கூர்வோம். ஒரு உடலின் வேலையை செய்யும் திறன் அதன் ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் அதன் இயக்கத்தின் காரணமாக கொண்டிருக்கும் ஆற்றலை அதன் இயக்க ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வேகத்துடன் நகரும் உடலின் இயக்க ஆற்றல் அந்த வேகத்தை ஓய்வில் இருந்து பெறுவதற்கு பொருளின் மீது செய்யப்படும் வேலைக்கு சமம். ஒரு பொருளின் குறிப்பிட்ட நிலை அல்லது நிலை காரணமாக அதில் சேமிக்கப்படும் ஆற்றல் அதன் சாத்தியமான ஆற்றல் எனப்படும். ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் மற்றும் சாத்தியமான ஆற்றல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை அதன் இயந்திர ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நாம் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதிகாரத்தின் வரையறை. சக்தி அலகு புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலமாகும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரம். முக்கிய வார்த்தைகள்: சக்தி, புதுப்பிக்க முடியாதது, புதுப்பிக்கத்தக்கது, அலை ஆற்றல், அணு ஆற்றல். உங்களால் முடிந்தவரை உங்கள் தந்தை படிக்கட்டுகளில் ஏற முடியுமா? மேல்நிலை நீர்த்தொட்டியை வாளி அல்லது மின் மோட்டார் மூலம் நிரப்புவீர்களா? ராஜஸ்ரீ, யாஷ் மற்றும் ரஞ்சித் ஒரு சிறிய மலையின் உச்சியை அடைய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். ராஜஸ்ரீ காரில் சென்றார். யாஷ் சைக்கிளில் சென்றார். ரஞ்சித் நடந்து சென்றார். இவர்கள் அனைவரும் ஒரே பாதையை தேர்ந்தெடுத்தால் யார் முதலில் செல்வார்கள்? யார் கடைசி வரை அடைவார்கள்? மேலே உள்ள எடுத்துக்காட்டுகளில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலும் செய்யப்படும் வேலை ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் வேலையை செய்ய எடுக்கும் நேரம் ஒவ்வொரு நபருக்கும் அல்லது ஒவ்வொரு முறைக்கும் வேறுபட்டது. செய்யப்படும் வேலையின் வேகமான அல்லது மெதுவான விகிதம் சக்தியின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது. சக்தியின் அலகு வாட் மற்றும் இது W குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஒரு வாட் என்பது ஒரு ஏஜென்ட்டின் சக்தி. இது ஒரு நொடிக்கு 1 ஜூல் என்ற விகிதத்தில் வேலை செய்கிறது. ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்ற முடியும் என்பதை நாம் முன்பே அறிந்தோம். ஆற்றல் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கலாம் மற்றும் ஒரு வடிவத்தை மற்றொரு வடிவத்திற்கு மாற்றலாம். உதாரணம்: தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் வீழுவதை கவனியுங்கள். இலையுதிர் காலத்தில் தேங்காயின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த வழக்கில் ஆற்றல் மாற்றத்திற்கான ஆதாரம் ஈர்ப்பு விசையாகும். இந்த எடுத்துக்காட்டில் இருந்து ஆற்றல் மாற்றங்களுக்கு அவற்றின் மாற்றங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவை என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆற்றல் ஆதாரம் என்பது நீண்ட காலத்திற்கு
வசதியான வடிவத்தில் போதுமான அளவு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒன்றாகும். எல்பிஜி, மண்ணெண்ணெய், மரம், பெட்ரோலியம், நிலக்கரி போன்றவை எரிசக்தி ஆதாரங்களாக பயன்படுத்துகிறோம். இந்த ஆற்றல் மூலங்கள் எரிபொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த எரிபொருட்களில் பெரும்பாலானவை பூமியின் மேலோட்டத்திலிருந்து பெறக்கூடியவை என்பதை நாம் அறிவோம். இந்த எரிபொருட்கள் புதைப்படிவ எரிபொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களின் வெள்ளம் மற்றும் பிற இயற்கை பேரழிவுகளால் இறந்த பிறகு நீண்ட காலத்திற்கு மண்ணுக்கு அடியில் புதைந்தன. காலப்போக்கில் அதிக மண் மற்றும் பாறை படிவுகள் அவற்றின் மீது படிந்தன. ஆக்சிஜன் இல்லாததால் அதிக அழுத்தம், வெப்பம் மற்றும் பாக்டீரியாவின் செயல்பாட்டின் காரணமாக இந்த கரிமப் பொருட்கள் புதைப்படிவ எரிபொருளாக மாற்றப்பட்டது. சூரிய சக்தியை பயன்படுத்தி தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதை நாம் அறிவோம். இந்த சூரிய ஆற்றல் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை செயல்முறைகள் மூலம் இந்த கரிம பொருளில் சிக்கியது. இந்த புதைவு படிவ எரிபொருட்கள் எந்த செயற்கை முறைகளாலும் மீண்டும் உருவாக்க முடியாது. ஒரு முறை தீர்ந்துவிட்டால் அவற்றை விரைவாக மாற்ற முடியாது. எனவே இவை புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சூரிய ஆற்றல் நமது சூரியன் பூமியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். சூரியனிடமிருந்து பெறப்படும் ஆற்றல் சூரிய ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் இப்போது ஏறக்குறைய 5 பில்லியன் ஆண்டுகளாக தற்போதைய விகிதத்தில் மிகப்பெரிய அளவிலான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. மேலும் சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அதே விகிதத்தில் ஆற்றலை தொடர்ந்து கதிர்வீச்சு செய்யும். சூரிய ஆற்றல் ஒரு சிறிய அளவு மட்டுமே, அதாவது கிட்டத்தட்ட 47% பூமியை வந்தடைகிறது மற்றும் மீதமுள்ளவை மீண்டும் வளிமண்டலத்தில் பிரதிபலிக்கின்றன. இந்தியா ஒரு வருடத்தில் 5000 டிரில்லியன் கிலோவாட் மணி நேரத்திற்கும் அதிகமான சூரிய சக்தியை பெறுகிறது. தெளிவான மேகமற்ற வானத்தின் வானிலை நிலைமைகளின் கீழ் நமது நாட்டின் சூரிய சக்தியின் தினசரி சராசரி 4 முதல் 7 கிலோவாட் மணி நேரம் மேலிலக்கம் 2 வரை மாறுபடும். விஞ்ஞானிகள் சூரிய சக்தியை சமையல், பல்வேறு மின் தேவைகள் போன்றவற்றிற்கு ஆற்றல் ஆதாரமாக பயன்படுத்துவதற்கான சாதனங்களை உருவாக்கியுள்ளனர். சாதனங்கள் முக்கியமாக சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் செல்கள் போன்றவை. சூரிய மின்கலன்கள் சூரிய மின்கலம் சூரிய ஒளியில் இருந்து பெறப்படும் ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது. சிலிக்கான் அல்லது போரான் அடுக்கு மற்றும் சிலிக்கான் அல்லது ஆர்சனின் அடுக்கு ஆகியவற்றை சாண்ட்விச் செய்வதன் மூலம் சூரிய மின்கலம் உருவாக்கப்படுகிறது. இந்த மின்கலமானது மிக குறைந்த அளவு மின்சாரத்தையே பிடிக்கும். எனவே அதிக எண்ணிக்கையிலான செல்கள் ஒரு சூரிய பலகங்கள் உருவாக்க ஒரு தொடரில் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. உயிர்நிறை எனர்ஜி பயோமாஸ் என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து வரும் கரிம பொருளாகும். மேலும் இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். பயோமாஸ் சூரியனில் இருந்து சேமிக்கப்பட்ட ஆற்றலை கொண்டுள்ளது. தாவரங்கள் ஒளிர்ச்சேர்க்கை எனப்படும் செயல்பாட்டின் சூரியனின் ஆற்றலை உறிஞ்சுகின்றன. பயோமாஸ் எரிக்கப்படும்போது பயோமாஸில் உள்ள வேதியியல் ஆற்றல் வெப்பமாக வெளியிடப்படுகிறது. உயிர்நீரை நேரடியாக எரிக்கப்படலாம். நிலக்கரி, பெட்ரோலியம், மாட்டு சாணம், பயோகேஸ் போன்றவற்றாகவும் மாற்றலாம்.
நிலக்கரி, பெட்ரோலியம் போன்ற எரிபொருட்கள் புதைப்படிவ எரிபொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கடலில் இருந்து ஆற்றல். கடலில் இருந்து ஆற்றலை முக்கியமாக 2 வடிவங்களில் பெறலாம். அ. அலையாற்றல் மற்றும் ஆ. பெருங்கடல் வெப்ப ஆற்றல். அலை ஆற்றல். அதிக அலையின் போது கடலில் இருந்து வரும் நீரை அணையின் நீர்த்தேக்கத்திற்கு அனுப்பலாம். அங்கு அது விசையாழிகளை மாற்றுகிறது. விசையாழிகள் பின்னர் ஜெனரேட்டர்களை திருப்பி மின்சாரம் தயாரிக்கின்றன. பெருங்கடல் வெப்ப ஆற்றல், அதாவது OTE. சூரியனின் வெப்பம் கடலின் மேற்பரப்பில் உள்ள தண்ணீரால் உறிஞ்சப்படுகிறது. ஆனால் கடலின் ஆழமான மட்டங்களில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். எனவே கடலின் மேற்பரப்பில் உள்ள தண்ணீருக்கும் ஆழமான மட்டங்களில் உள்ள தண்ணீருக்கும் இடையே வெப்பநிலை வேறுபாடு உள்ளது. இந்த வெப்பநிலை வேறுபாடு பெருங்கடல் வெப்ப ஆற்றல், அதாவது OTE என்று அழைக்கப்படுகிறது. பெருங்கடல் வெப்ப ஆற்றல் மாற்றம், அதாவது OTEC ஆலைகளை பயன்படுத்தி OTE-ஐ மின் ஆற்றலாக மாற்றலாம். புவி வெப்ப ஆற்றல். பூமியின் உட்பகுதி மிகவும் வெப்பமானது. பூமியின் ஆழத்தில் கசியும் நீர் நீராவியாக மாற்றப்பட்டு வீடுகளுக்கு வெப்பமூட்டும் நோக்கங்களுக்காகவும் மின்சாரம் தயாரிக்கவும் வழங்கப்படலாம். காற்றாலை ஆற்றல். நகரும் காற்று காற்று எனப்படும். காற்று இயக்க ஆற்றல் கொண்டது. காற்றின் ஆற்றல் காற்றாலைகள் மூலம் பயன்படுத்தப்படுகிறது. அணு ஆற்றல். அணு ஆற்றல் என்று அறியப்படுகிறது. ஒரு அணுவின் கருவில் ஏற்படும் மாற்றங்களை உள்ளடக்கிய உடல் எதிர்வினை அணுக்கரு எதிர்வினை என்று அழைக்கப்படுகிறது. அணுக்கரு வினையின் போது வெளியாகும் ஆற்றல் அணு ஆற்றல் எனப்படும்.